தொண்டரடி பொடியாழ்வார் அருளிய திருமாலையில் 34வது ஸ்லோகம் பார்க்கலாம். உள்ளத்தே உறையும் மாலை உள்ளுவான் உணர்வன்றில்லா கள்ளத்தே நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டு உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடனிருந்தரிதென்று வெள்கிப்போய் என்னுள்ளே நான் விலவரச் சிரித்திட்டேனே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். ஒருத்தர் சரணாகதி செய்யணுமானா என்ன செய்யணும்? என்கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாத்துக்கும் நீயே புகழ், நீயே வழின்னு எல்லாத்தையும் சரண்டர் பண்ணணும் இல்லையா? ஆழ்வார் சொல்கிறார், என் குற்றம் எல்லாத்தையும் உனக்கு தெரிஞ்சிருச்சு, இனி உங்கள்கிட்ட நல்லா விலகி விடணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால் தள்ளி சென்று பிறகு நானே பார்த்தேன், எனக்கே நானே சிரிச்சுட்டேனா. ஏன் தெரியுமா? உன்னை ஏமாற்ற எண்ணி எப்படி சிரித்தேன், விழா எலும்பு நோகும்படி சிரித்தேன் அப்படிங்கிற. எதுக்கு அப்படின்னா, எங்கேயா உன்னை விட்டு விலகி போக முடியுமா? அதுவே முட்டாள்தனம் தானே அப்படிங்கிறார். ஏன்னா உயிரும் உடலும் போல நானும் உன்னோட ஒட்டி கொண்டு தான் இருக்கிறேன், இது புரிஞ்சிக்காம சிரித்தேனே. நினைச்சாலே ஒரே வேடிக்கையாக இருக்குது, கேலியாக இருக்கிறது, என்னை நினச்சி எனக்கே ஒரே சிரிப்பாக இருக்குது அப்படிங்கிறார். அதாவது உள்ளத்தை விட்டு எப்போவுமே பகவான் விலகவே மாட்டார் இல்லையா? ஏன்னா அவர் சர்வஜனாக பண்ண பகவான், அனைவரையும் விட மேம்பட்டவர், அனைவருக்குள்ளும் இருக்கிறார், அவரே ஆட்சி செய்கிறார், எல்லாவற்றையும் அவர் தெரிந்து கொள்வதற்கே இருக்கிறார். அப்படி பெருமாளை உணர்வதற்கோ தெரிந்து கொள்வதற்கோ தியானிப்பதற்கோ வேண்டிய ஞானம் இருக்கணும் இல்லையா? அது என்கிட்ட துளி கூட இல்லை. கல்வனாகி நான் என்ன பண்ணேன்? வேணுண்டே வேஷம் போட்டிருந்தேன். யாரை மாதிரி? லக்ஷ்மணர் மாதிரி, பலராமன் மாதிரி அப்படியே சேவை செய்யறது போல வேஷம் போட்டேன். ஒரு அன்பும் இல்லை, கைங்கரியமும் செய்யலை, சும்மா அவளை மாதிரி வேஷம் போட்டுட்டேன். ஒவ்வொருவரும் உள்ளத்திலும் நீ சாட்சியாக கூடவே இருக்கிறாயே அப்படின்னு தெரிஞ்சுட்டு நானே வெக்கப்பட்டு உன்னை விட்டு வெகு தூரம் போக எண்ணினேன். ஆனால் போக முடியுமா? நீ தான் உள்ளத்திலேயே இருக்கிறாயே, அதை நினச்சி என் விழா எலும்பு நோகும்படி சிரித்தேன் அப்படின்னு சொல்கிற. ஏன்னா என்னோட தப்பெல்லாம் உனக்கு தெரியறது, நீ என்னை விட்டு நகர முடியாது, நானும் உன்னை விட்டு போக முடியாது. அதனால் புரிஞ்சு போயிடுத்து, நான் சம்சாரத்திலே விழுந்து அப்படியே அழிஞ்சு போகிறேன் அப்படின்னு துக்கத்தில் சிரிக்கிறாராம். இந்த சிரிப்பு எப்படின்னா துக்கத்தினால வர சிரிப்பு அப்படின்னு ஆழ்வார் இந்த பாசத்தில் ரொம்ப நொந்து போய் சொல்கிறேன்.